ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேருக்கு வந்து டெட் ரிசல்ட் வந்ததுலேருந்து டவுட் என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூஜி டிஆர்பிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? இன்னும் ஒரு சில பேருக்கு என்னென்னா, என்கிட்ட வந்து ஃபீஸ் கட்டுற அளவுக்குலாம் கோச்சிங் கிளாஸஸ் சேர்ந்து ஃபீஸ் கட்டுற அளவுக்குலாம் என்கிட்ட வந்து பணம் இல்லை. இருந்தாலும் நான் வந்து பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கான ஐடியாஸ் வந்து எதனாச்சும் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இப்போ சொல்ல போகிறது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு. கோச்சிங் சென்டர் போனால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. நம்ம வீட்டிலேயே படித்தாலுமே என்ன பண்ண முடியும் அப்படின்னா பாஸ் பண்ண முடியும். ஸோ அதற்கு ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சால் போதும், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபாலோ பண்ணலைன்னா நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை வந்து டெய்லியும் வந்து ஃபாலோ பண்ண ரெடியாக இருங்க. ஏன்னா கோச்சிங் கிளாஸஸ் வந்து போனோங்கன்னா அங்கே என்னென்ன கிடைக்கும், கோச்சிங் கிளாஸ் போகலன்னா நமக்கு என்னென்ன கிடைக்காது அப்படிங்கிறது எல்லாமே கம்பேர் பண்ணி பார்த்துட்டுனா நீங்கள் போகலாமா வேணாமா அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கலாம், முடிவு பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ எக்ஸாம் பேட்டர்னே ஒரு சில பேருக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ யூஜி டிஆர்பி அப்படின்னா அது வந்து நியமன தேர்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பிடி பிஆர்டின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டும் ஒன்று தான். யூஜி டிஆர்பி அண்ட் பிடி ரெண்டும் ஒன்று தான். நியமன தேர்வு பொதுவாக நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் கொடுக்குற ஒரு எக்ஸாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், சரிங்களா? தமிழ் டெஸ்ட் இருக்கும். இதில் மினிமம் 20 மார்க்ஸ் எடுத்தாலே போதும், சரிங்களா? 20 மார்க்ஸ் எடுத்தால் நம்ம வந்து எலிஜிபிள். நம்மளுடைய பார்ட் பி வந்து செக் பண்ணுவாங்க, அதாவது ஆன்சர்ஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ பார்ட் பியில் நம்ம மேஜர்ஸ் மட்டும்தான் 150 மார்க்ஸு. யூஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ்னா தமிழ் மட்டும் இருக்கும், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் மட்டும் இருக்கும், மேக்ஸ்னா மேக்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ 150 மார்க்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்ந்துருக்கா, செகண்ட் கிரேட் மட்டும்தான் அப்படி இருக்கும். ஏன்னா நம்ம கமெண்ட்டில் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க 150 மார்க்ஸில் என்னென்ன சப்ஜெக்ட் வரும்னு சொல்லிட்டு. பியூராக உங்களுடைய சப்ஜெக்ட் மட்டும் தான். ஈவன் நீங்கள் பிஜிடிஆர்பி எழுதுனா கூட அதில் 150க்கு பார்த்தீங்கன்னா 110 மேஜர்ஸு, அதுக்கடுத்து 30 சைக்காலஜி, அதுக்கடுத்து 10 ஜிகே அந்த மாதிரி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆனால் 150 மார்க்ஸ் நம்மளுடைய மேஜர்ஸ் தான். ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம்னா பாஸ் பண்ணலாம். அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு இருக்குது, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா சிலபஸ்ஸு. ஸோ சிலபஸ்ஸு டவுன்லோட் பண்ணுறது எப்படி, அதோட பிடிஎஃப் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ சிலபஸை டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், பிரிண்ட்டு போட்டு வைங்க. சிலபஸை ஒரு 2-3 டைம் நல்லா படிங்க, சரிங்களா? சிலபஸை படித்து என்ன பண்ணுறது, சிலபஸ் தான் ஃபஸ்ட்டு படிக்கணும். ஈவன் கேட்டால் நீங்கள் 3 டைம் இல்லை 5 டைம் கூட சிலபஸை நல்லா படிங்க. ஒரு 1 hour 2 hour எடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. ஸோ எதுக்காக சிலபஸை நல்லா படிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு அதில் எந்தெந்த டாபிக் தெரிஞ்சிருக்கு ஒரு நோட் எடுத்து வச்சிங்க. ஸோ நோட் எடுத்துகிட்டு எந்தெந்த டாபிக், இப்போ யூனிட் 1, சரிங்களா? யூனிட் 1ல் நிறைய சப்டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் எது எது தெரிஞ்சிருக்கு, தெரியல, ஸோ தெரியாத டாபிக் என்ன பண்ணி வச்சிங்க, ரைட் பண்ணி வச்சிங்க. அல்லது பிரிண்ட் 2 பிரிண்ட்டாக கூட போட்டது நோன் அன்னோன் சொல்லி கூட நீங்கள் வச்சுக்கலாம், சரிங்களா? அது வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். எந்தெந்த டாபிக் தெரிஞ்சிருக்கு, எந்தெந்த டாபிக் தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டடியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால் சிலபஸை ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல். ஸோ இப்போ அடுத்து எல்லாமே கோச்சிங் கிளாஸஸ் தேடி போகிறதுக்கு என்னென்னா மெட்டீரியல் கொடுப்பாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில பேர் எது பெஸ்ட்டு கோச்சிங் சென்டர், பெஸ்ட்டு கோச்சிங் சென்டர்னு எதுவுமே இல்லை. நம்ம தான் பெஸ்ட்டு. நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோமோ நமக்கு நாம தான் பெஸ்ட்டு. ஸோ நம்மக்கிட்ட மெட்டீரியல்ஸ் வந்து மோஸ்ட்லி இருக்கும். நம்ம வந்து யூஜியில் படித்தது அண்டு ஒரு சில பேர் பிஜியில் படிச்சிங்கன்னா பிஜியில் படித்தது அதுதான் மெட்டீரியல், சரிங்களா? அதர்வைஸ் நீங்கள் வந்து மெட்டீரியல் வேணும் அப்படின்னா ஏதாவது சென்டரில் காசு கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். அல்லது உங்களுக்கு யாராவது கூட படித்தவங்க யூஜியில் கிளாஸ்மேட்டு, பிஎட் படிக்கிறப்ப கிளாஸ்மேட்டு, அவங்க ஏற்கனவே பாஸ் பண்ணிட்டாங்க, இல்லை அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் மெட்டீரியலை கொஞ்சம் தேடி வாங்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் மெட்டீரியல் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, வாங்கி வச்சுங்க, ரொம்ப முக்கியம். ஒரு சில பேர் வந்து ஒரே ஒரு சின்ன கைடு மாதிரிலாம் வச்சுருப்பாங்க, ஏதாவது ஒரு கம்பெனியோட கைடு, அந்த கைடு மட்டும் படித்தா போதுமான்னு சொல்லிட்டு. அது வந்து சிலபஸை கவர் பண்ணி தான் பாருங்கள். நீங்கள் வச்சுருக்கக்கூடிய மெட்டீரியலு உங்களுடைய சிலபஸில் எத்தனை யூனிட் இருக்குது, அத்தனை யூனிட் அதை கவர் பண்ணுதா, டாபிக் எல்லாமே கவர் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஏன்னா ஒரு சில ரெஃபரன்ஸ் கைடுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேஜஸ் தான் இருக்கும், அல்லது 100 பேஜஸ் 300 பேஜஸ் இந்த மாதிரி இருக்கும். சிலபஸோட அந்த டைட்டில் மட்டும் கொடுத்துருவாங்க. அப்படியே முன்னாடி வந்து ஒரு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி சிலபஸ் கொடுத்துட்டு அந்தந்த டாபிக் எடுத்து ஒரு 100 கொஷின் 150 கொஷின் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அதை மட்டும் படித்தா நம்மளால் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியாது. நீங்கள் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு வந்து புக் ரெஃபரன்ஸ் புக்காக இருந்தாலும் சரி, ரெஃபரன்ஸ் புக் இருந்துச்சுன்னா ரொம்ப பெட்டர், சரிங்களா? அதனால் அந்த மாதிரி மெட்டீரியலை நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சிங்க, வாங்கி வச்சிங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? இதில் ரொம்ப முக்கியம் இந்த மெட்டீரியல் விஷயம்.
அதை கரெக்டாக என்ன பண்ணி வச்சிங்க, வாங்கி வச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளான். ஸோ ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நீங்கள் வந்து வீட்டில் இருந்து படிக்கிறீங்களா அல்லது ஏதாவது ரூம் எடுத்து படிக்கிறீங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அல்லது வேலைக்கு போயிட்டு படிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏதாவது ஒர்க் போயிட்டு படிக்கிற மாதிரினா ஒரு 2லேருந்து 4 மணி நேரமாவது மினிமம் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதர்வைஸ் எனக்கு இதுதாங்க வேலையே அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 10 to 12 ஹவர்ஸாவது படிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 டே ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. அதுக்கடுத்து 1 வீக்குக்கான ஸ்டடி பிளான் போடுங்க. அதுக்கடுத்து 1 மந்த்துக்கான ஸ்டடி பிளான். ஸோ 1 டே ஸ்டடி பிளான் எதுக்கு அப்படின்னா நான் எந்தெந்த டைம் படிக்கணும், தமிழ் எலிஜிபிலிட்டி எப்போ படிக்கணும், என்னுடைய மேஜர்ஸில் எந்தெந்த யூனிட் டஃப்பாக இருக்கிற யூனிட் வந்து எப்போ படிக்கணும், அதே மாதிரி வந்து ஈஸியாக இருக்கக்கூடிய யூனிட்டு எப்போ படிக்கணும். ஸோ அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணுங்கள் பாருங்கள். மார்னிங்கில் எது படிக்கணும், ஈவினிங்கில் எது படிக்கணும், ஸோ இந்த வாரத்தில் எந்த யூனிட் முடிக்கணும், அதுக்கடுத்து இந்த மந்த்துக்குள்ளார எந்த யூனிட் படிக்கணும். உதாரணத்துக்கு இப்போ பிப்ரவரி மந்த் அப்படின்னா பிப்ரவரி மந்தில் 4 வாரத்தில் நான் வந்து 3 யூனிட் கம்ப்ளீட் பண்ணணும் அல்லது 4 யூனிட் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணால் தான் அதை கம்ப்ளீட் பண்ணுறோமா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியும். ஃபஸ்ட்டு வீக்கில் யூனிட் 1 கம்ப்ளீட் பண்ணுறோன்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சப்போஸ் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா அடுத்த வாரத்தில் 1 or 2 டேஸில் கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா அந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணால் தான் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதை வந்து நல்லா பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு நிறைய இருக்குது. ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து அது கிடைக்காது. யாராவது வச்சுருப்பாங்க, நீங்கள் வந்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். இல்லை ப்ரீவியஸ் இயர்னால் லாஸ்ட் இயர் நடந்த கொஷின் மட்டும் பார்க்காதீங்க. அதுக்கு முன்னாடி 2010க்கு முன்னாடி நடந்த கொஷின்ஸ் எல்லாமே ஏகப்பட்ட கொஷின்ஸ் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப பழசுங்க, பேசிக்காக இருக்குங்க. பேசிக் தான் ரொம்ப முக்கியம், சரிங்களா? அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கைட்லேயே கொடுத்துருப்பாங்க, இயர் மென்ஷன் பண்ணி கைடில் இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் எதனாச்சும் ஒரு கைடை வந்து என்ன பண்ணி வச்சுக்கலாம், ரெஃபரன்ஸுக்கு வாங்கி வச்சுக்கலாம். அதில் எந்தெந்த இயர் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். பழைய இயர் கொஷின் பாருங்கள். ஈவன் என்னோடய சஜஷன் என்னென்னா பிஜிக்கு நடந்த கொஷின்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பிஜிடிஆர்பிக்கு யூஜிடிஆர்பிக்கு ரொம்ப வித்தியாசம் இல்லை. ஒரு 40லேருந்து ஒரு 30% சிலபஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகுது. ஒரு சில இது எல்லாமே 90% ஈக்குவலாகவே இருக்குது, சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய மேஜர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பாருங்கள். எல்லா மேஜர்ஸ்க்கும் காமனாக இருக்காது. அதனால் பிஜி கொஷினும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு, சரிங்களா, உதாரணத்துக்கு மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஸோ இந்த மேஜர்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்க, ஈவன் ஹிஸ்ட்ரி இதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம்ஸ் வந்து நடந்திருக்கு. அதாவது யூஜி ஸ்டாண்டர்டில் வெறும் 200 கொஷின், சரிங்களா? அதாவது ஃபுல்லாக மேஜர்ஸ்க்கு மட்டும் இருக்கிற மாதிரி நிறைய எக்ஸாம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது. அதை நீங்கள் பார்த்தனாலே நீங்கள் வந்து ஒரு 2000லேருந்து 3000 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணும், கிடைக்கும். நமக்கு ஒவ்வொரு கொஷினும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்போஸ் வந்து உங்களுக்கு அந்த டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் வந்து வேணும்னா கமெண்ட்டில் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணுங்கள். நான் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அப்டேட் பண்ணுறேன். ஆல்ரெடி பாட்னி சுவாலஜி வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மற்ற சப்ஜெக்ட்டுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். அதேமாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து ரொம்ப நல்லா பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து எம்சிக்யூ டெஸ்ட்டு. ஸோ இதுக்கு வந்து உங்கள்கிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் புக் வந்து இருக்கணும். அப்ஜெக்டிவ் புக்கு இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக என்ன பண்ணலாம், ஸோ அப்ஜெக்டிவ் புக்கு வந்து வாங்கி வச்சிங்க. எல்லா மேஜர்ஸ்க்குமே இப்போ இருக்குது, சரிங்களா? வெறும் அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் மட்டும், எம்சிக்யூ கொஷின்ஸ் மட்டும். இது வந்து நீங்கள் டெய்லியும் ப்ராக்டிஸ்க்கு அல்லது வீக்லி ப்ராக்டிஸ்க்கு வந்து பண்ணிக்கலாம். நான் கோச்சிங் கிளாஸஸ் போகாத பட்சத்தில் நீங்கள் வந்து டெய்லியும் டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய மேஜர்ஸுக்கு ஒரு 2 நேமில் இருக்கிற புக்கு, ஒரு 2 அல்லது 3 புக்கு கூட நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சுக்கலாம், வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம சென்டர்ஸ் பண்ணால் 30,000 40,000 வந்து ஃபீஸ் கட்டுறோம். அட்லீஸ்ட் நம்ம ஒரு 400 500 பே பண்ணி நம்ம வந்து கைடு இந்த மாதிரி என்ன பண்ணி வச்சுக்கலாம், வாங்கி வச்சுக்கலாம். அது எல்லாமே நமக்கு ப்ராக்டிஸ்க்கு என்ன பண்ணும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதர்வைஸ் இன்னும் ஒரு சில பேர் எல்லாமே சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 பேர் ஒன்றா சேர்ந்து படித்தோம் அல்லது 4 பேர் ஒன்றா சேர்ந்து படித்தோம். நாங்களே ஒரு 20 கொஷின் அல்லது ஒரு 30 கொஷின், இப்போ வந்து ஒரு 3 பேர் வந்து 30 கொஷின் எடுத்தால் பாருங்கள், அதுக்கே வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 90 கொஷின் வந்து அவங்களுக்கு கிடச்சிரும். அல்லது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 கொஷின் எடுத்தாலுமே ஒரு 3 பேர் படிக்கிறாங்க இல்லை 5 பேர் படித்தாங்கன்னா அவங்களுக்கு 100 கொஷின் அளவுக்கு என்ன பண்ணும், கிடச்சிரும். ஆனால் 20 கொஷின் எடுக்கிறது ரொம்ப ஈஸி, சரிங்களா? அவங்கவுங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, கொஷின்ஸ் வந்து எடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து குரூப் ஸ்டடி படிச்சிங்கன்னா அந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், ரெடி ஆகுங்க. அல்லது இந்த மாதிரி கைடு வச்சு டெஸ்ட்டு பாருங்கள். ஸோ டெஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு படித்த யூனிட்லேருந்து யூனிட் 1னா அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட் எழுதி பாருங்கள். யூனிட் 2னா
அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட் எழுதி பாருங்கள். இல்லை நான் இனிமேல் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன், இப்போலேருந்தே நான் டெஸ்ட் எழுதுனா கண்டிப்பாக எழுதி பாருங்கள். அது வந்து நீங்கள் படிக்கிறப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஏற்கனவே படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத ரிவைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான கொஷின் பார்க்குறப்ப அது கொஞ்சம் அழுத்தமாக நம்ம வந்து படிப்போம், அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தமிழ் டெஸ்ட்டு. ஸோ தமிழ் டெஸ்ட்டுக்கு டெய்லியும் ஒரு 1 hours ஆவது ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில பேர் வந்து மேஜரில் அதிக மார்க் எடுத்துறாங்க, இந்த தமிழ் டெஸ்ட் வந்து பாஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ தமிழ் டெஸ்ட்டு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா நம்மளுடைய மார்க்ஸ் வந்து கரெக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதே இந்த தமிழ் டெஸ்ட் வச்சு தான், சரிங்களா? அதனால் தமிழ் டெஸ்ட்டு டெய்லியும் 1 hours பாருங்கள். டிஎன்பிஎஸ்சியில் நிறைய இயர் கொஷின் இருக்குது, அதையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்னென்னா செல்ஃப் நோட்ஸு ப்ளஸ் வந்து ஸ்கூல் புக்கு. செல்ஃப் நோட்டு உங்களுக்கு வந்து இது எடுக்க டைம் இருந்துச்சு அல்லது உங்களுக்கு வந்து நேரம் இருந்துச்சு அதிகமாக அப்படின்னா நீங்கள் செல்ஃப் நோட்ஸ் வந்து என்ன பண்ணலாம், தாராளமாக எடுத்து படிங்க. ஏன்னா ஃபைனல் டைமில் அது வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? அதனால் செல்ஃப் நோட்ஸ் வந்து டைம் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுங்க, ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இண்டிவிஜுவலாக. அதுக்கடுத்து ஸ்கூல் புக்கில் என்னென்ன டாபிக் படிக்கணும். ஒரு சில பேர் வந்து நான் 6th to 12th வரைக்குமே படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் சொன்னது என்னன்னா சிலபஸ். ஸோ சிலபஸை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த கண்டென்ட்டு எது இதில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நீ சிலபஸை கொஞ்சம் நல்லா படிக்கணும். என்னுடைய ஃபஸ்ட்டு சஜஷன் என்னென்னா 11th ப்ளஸ் வந்து 12th. ஸோ இந்த புக்கை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ரெஃபர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சிலபஸில் 11th and 12th இருக்கக்கூடிய டாபிக் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணி 6வதுலேருந்து 10வது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. நான் இப்போ வந்து நோட்ஸ் எடுத்துட்டேன், அதாவது 11th 12th ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா நீங்கள் 6th இப்போ உதாரணத்துக்கு ஒரு செல் பயாலஜி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குன்னா 11th எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. அதே 6th 7th 8th ஒரு டாப்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. ஒரு சில நேம் வந்து 6th புக்கில் இருக்கும், ஒரு சில நேம் 11th புக்கில் இருக்காது. ஸோ அப்போ அது படிக்கிறப்ப 6th புக்கில் இருக்கக்கூடிய நேமு 11th புக்கில் இல்லாத நேமை மிங்கிள் பண்ணி எழுதி வச்சுங்க, அவ்வளோதான். சிம்பிளாக உங்களுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். அதனால் ஃபஸ்ட்டு 11th and 12th இல்லை சார் எனக்கு பேசிக்காக கொஞ்சம் சரியாக தெரியாது அந்தந்த டாபிக் பற்றி அப்படின்னா நீங்கள் 6th இப்போ ஃபிசிக்ஸ் அப்படின்னா ஃபிசிக்ஸான டாபிக் மட்டும் படிங்க, கெமிஸ்ட்ரினா அதுக்கான டாபிக் மட்டும் படிங்க. இப்போ உதாரணத்துக்கு தமிழ் இங்கிலீஷ் இதெல்லாமே ஸ்கூல் புக்கில் கொஞ்சம் தான் இருக்கும், கொஞ்சம் நிறைய இருக்காது. அதனால் நீங்கள் அதுக்கு தனியாக நீங்கள் ரெஃபரன்ஸ் புக் எடுத்து தான் படிக்கிற மாதிரி இருக்கும். சயின்ஸ் ஸ்ட்ரீமு, ஹிஸ்ட்ரி, ஸோ இதுக்கு சோசியல் இதெல்லாமே படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஜியாகிரபிக் எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்கு படிக்கலாம். 11th 12th தனியாகவே ஹிஸ்ட்ரி புக்கு இருக்குது. ஸோ அந்த இதில் வந்து பாருங்கள், நீங்கள் வந்து டிஎன் புக்ஸு அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா நிறைய வரும். ஸோ உங்களுக்கு புக்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுல எதனாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் வீட்டிலேருந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா பாஸ் பண்ண முடியும். நம்ம கோச்சிங் கிளாஸ் தான் போகணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் வந்து பர்சனலாக கோச்சிங் கிளாஸஸ் போயிட்டு என்னால் பாஸ் முடியல. அதுக்கு காரணம் என்னென்னா நான் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணலை, அதுதான் ஃபஸ்ட்டு ரீசன், சரிங்களா? அவங்க வந்து சொல்லுவாங்க இது எல்லாமே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஃபைனலாக நான் 2 யூனிட் 3 யூனிட் படிக்காமல் விட்டுட்டேன். அதுக்கு அடுத்து இந்த மெட்டீரியல் எல்லாமே கலெக்ஷன் நானாக எடுத்து வச்சுட்டு ஒரு சில சென்டரோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுக்கிட்டு நானாக ஓனாக ப்ரிப்பேர் பண்ணேன், செல்ஃப் நோட்ஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் நடந்த பிஜிடிஆர்பியில் நான் வந்து என்ன பண்ணால் செலக்ட் ஆனேன், சரிங்களா? அதனால் உங்களாலையும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இதில் எதுவும் உங்களுக்கு இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து என்னுடைய சஜஷன் நீங்கள் வந்து கோச்சிங் கிளாஸ் தாராளமாக என்ன பண்ணலாம், போகலாம். அதர்வைஸ் இது எல்லாமே என்கிட்ட இருக்குங்க, மெட்டீரியல் நல்லா வச்சுருக்கேன், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது, டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்கு அப்ஜெக்டிவ் புக்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வீட்டிலேருந்தே கூட என்ன பண்ணலாம், செல்ஃப் ஸ்டடியாக படிக்கலாம். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே எந்தளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு ஐடியாவும் இல்லை, எக்ஸாமை பற்றி எந்த ஒரு ஐடியாவும் இல்லைனா ஒரு சென்டர் போங்க. எதுக்காக அப்படின்னா அங்கே நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க எப்படி எல்லாமே படிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு வந்து என்ன பண்ணும், கிடைக்கும், சரிங்களா? ஏன்னா நிறைய பேரோட அந்த கான்டாக்ட் இதெல்லாமே இருக்கும், அவங்களுடைய மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஒரு சில பேர் கொடுப்பாங்க, ஒரு சில பேர் சத்தியமாக தரமாட்டாங்க, வச்சுருந்தாலும் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அது வந்து உலக வழக்கம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? அதனால் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு எது பெட்டராக தோணுதோ அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ண ரெடி ஆகிடுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணும். ஸோ தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்.